அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாலசுப்ரமணி, கோவையிலிருந்து. நம்ம இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, முழுக்க முழுக்க இன்ஜினியரிங் கவுன்சிலிங் சம்பந்தமா தான் நம்ம பார்க்க போறோம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, குறைஞ்சது இப்ப 12th முடிச்சுட்டு கவுன்சிலிங் அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாணவர்களுக்கான விழிப்புணர்வு வீடியோ தான். இதுல நம்ம கவுன்சிலிங் அண்ணா யூனிவர்சிட்டி வந்து ரேங்க் லிஸ்ட் விட்டதுக்கு அப்புறம் எத்தனை ஃபேஸா கவுன்சிலிங் நடத்துவாங்கங்கிறது நம்மளுக்கு இன்னும் தெரியல. 3 ரவுண்டா இல்ல 4 ரவுண்டாங்கிறது நமக்கு தெரியல. அது வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அதை பத்தி ஒவ்வொரு ரவுண்ட் வைஸா நம்ம பார்ப்போம். இதுல ஃபர்ஸ்ட் என்ன, எதுக்கு வேண்டி இந்த விழிப்புணர்வு வீடியோ அப்படின்னா, அனைத்து குழந்தைகளும், முக்கியமா இது பெற்றோருக்கும் அதே போல மாணவர்களுக்கும் உண்டான விழிப்புணர்வு வீடியோ தான். ஏன்னா இது 2 பேரும் சேர்ந்து தான் இந்த கல்லூரியை நீங்க தேர்ந்தெடுக்க போறீங்க. அப்படின்னும் போது நம்ம முழுக்க முழுக்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா சூஸ் பண்ணணும். இதுல ஃபர்ஸ்ட் கட்டமா நான் இந்த வீடியோ யாருக்கு வேண்டி போடுறேன் அப்படின்னா, 180 கட் ஆஃப்க்கு மேல எடுத்துட்டு யாரெல்லாம் அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங்க்கு வேண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ, உங்களுக்கான விழிப்புணர்வு வீடியோ தான் இது. ஃபர்ஸ்ட் கட்டமா உங்களுக்கு தான். அதுக்கப்புறம் ரவுண்ட் வைஸ் நம்ம ஒவ்வொரு வீடியோவா நம்ம அப்லோட் பண்ணலாம். ஓகேங்களா? வீடியோ வந்து முழுமையா பாருங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதே போல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா என்னோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் கொடுக்குறேன். அதை கோ த்ரூ பண்ணிக்கங்க. அதே போல 180 கட் ஆஃப் மேல எடுத்த மாணவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுல முழுக்க முழுக்க கல்லூரி தேர்ந்தெடுக்கிறதுக்கு இந்த 4 விதமான பேராமீட்டர்ஸ் நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். என்ன அப்படின்னா, ஒரு தரமான கல்லூரி அப்படின்னா கண்டிப்பா நேக் அக்ரிடேஷன் இருக்கணும், என்பிஏ அக்ரிடேஷன் இருக்கணும், அட்டானமஸ் இருக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியமா என்ஐஆர்எஃப் ரேங்க் இருக்கணும். ஓகேங்களா? இந்த 4 இருந்ததான் அந்த கல்லூரி நம்ம முழுமையா தேர்ந்தெடுக்கணும். இதுக்கு இம்பார்ட்டன்ஸ், ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இதுக்கு கொடுங்க. இதுல ஏதாவது கல்லூரியில வந்துட்டு எந்த கல்லூரி வேணாலும் நம்ம ஜாயின் பண்ணலாம். என்ஐஆர்எஃப் ரேங்க் இருக்கிற கல்லூரி பார்த்து நம்ம ஜாயின் பண்ணணும். அதே போல இன்ஜினியரிங்ல என்ன கோர்ஸ் 180 கட் ஆஃப் மேல எடுத்த குழந்தைங்களுக்கு இன்னும் கோர்ஸ் வந்து நிறைய டவுட் இருக்கும். கல்லூரி தேர்ந்தெடுக்கிறது கண்டிப்பா இந்த 4 பேராமீட்டர்ஸ் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அதே போல நம்ம கோர்ஸ் வந்து இன்னைக்கு என்ன கோர்ஸ் வந்துட்டு, ஏன்னா கோர்சஸ் பொறுத்தளவு ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி மாறிட்டே தான் இருக்கும். நீங்க அந்த கல்லூரியை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி கோர்ஸ் வந்து என்னங்கிறத டிசைட் பண்ணிடணும். அந்த கோர்ஸ் எடுக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? அதாவது ஜென்ரலாவே இன்ஜினியரிங் பொறுத்தளவு 2 கேட்டகரி தாங்க. ஒன்னு சர்க்கியூட் பிரான்ச்சஸ்ன்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு நான் சர்க்கியூட் பிரான்ச்சஸ். அவ்வளவுதாங்க. இந்த 2ல நீங்க எந்த இதுல வரீங்க? சர்க்கியூட் பிரான்ச்சஸ் கீழே கோர்ஸ் எடுத்து நம்ம படிக்கிறோமா, இல்ல நான் சர்க்கியூட் கீழே இருக்கிற கோர்சஸ் எடுத்து நம்ம படிக்கிறோமா? இதுல வந்து எந்த கோர்ஸ் எடுத்தா ஃபியூச்சர்ல நமக்கு லைஃப் வந்து பெட்டரா இருக்கும். அதே போல என்ன மாதிரி ஸ்கில் எல்லாம் நம்ம லைஃப் ஃபுல்லா அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். அதே போல என்னென்ன டெக்னாலஜி வந்து நம்ம டெவலப் பண்ணிக்கணும். இப்ப இந்த 1 மாசம் 2 மாசம் லீவ்ல நம்ம என்ன மாதிரியான ஃபண்டமெண்டல்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத டைரக்டா எனக்கு கால் பண்ணுங்க. என்னோட நம்பர் வந்துட்டு கான்டாக்ட் நம்பரு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் போடுறேன். நீங்க அந்த நம்பர் எடுத்து எந்த டைம் வேணாலும் டே டைம்ல நீங்க கால் பண்ணுங்க. உங்களுக்கு உண்டான அந்த கோர்ஸ் எப்படி சூஸ் பண்ணணும், கோர்ஸை சூஸ் பண்ணிட்டு ஏன் நிறைய குழந்தைங்க இன்ஜினியரிங் படிச்சுட்டு வேலை கிடைக்காம இருக்கிறாங்க, அந்த ரீசனும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து இன்ஜினியரிங் வந்து உங்களோட ரிலேட்டிவ்ஸா இருக்கட்டும், இல்ல வேற எங்கேயாவது உங்களோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், இன்ஜினியரிங் படிச்சுட்டு வேலை இல்லைன்னு நிறைய பேர் சொல்றாங்க. இப்போ நானும் அதை தான் சொல்றேன். இன்ஜினியரிங் வந்து படிச்சீங்கன்னா கண்டிப்பா வேலை கிடைக்காது. யாரு ஒருத்தர் இன்ஜினியரிங் கத்துக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் வேலை கன்ஃபார்ம். 2க்கும் உள்ள டிஃபரன்ஸ் இருக்கு. இன்ஜினியரிங் வந்து படிக்க வரவங்களுக்கு கண்டிப்பா வேலை கிடைக்காது. யாரெல்லாம் இன்ஜினியரிங் கத்துக்க வரீங்களோ அவங்களுக்கு தான் வேலை கன்ஃபார்ம். இன்ஜினியரிங் வந்து இல்லாத இடமே கிடையாது. அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல இருந்து ஃபியூச்சர் ஸ்கோப்பும் வந்து நிறைய இருக்கு. உங்களுக்கு அந்த அனைத்து விதமான உங்களுடைய சந்தேகங்களையும் கண்டிப்பா கவுன்சிலிங்க்கு முன்னாடி நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கங்க. அப்பதான் ஒரு ப்ராப்பரா ஒரு கிளியர் விஷனோட நீங்க உள்ள என்டர் ஆகுவீங்க. ஏன்னா இதுதான் நம்மளோட 40 வருஷம் லைஃப் முடிவு பண்ண போறது இந்த 4 வருஷம் படிப்பு தான். இது மட்டும் இல்லாம நீங்க 15 வருஷம் உழைச்ச உழைப்பு, ஸ்கூல்ல கஷ்டப்பட்டு எடுத்த இந்த மார்க்கு,
அதோட வேல்யூ என்னங்கிறத நீ ப்ரூவ் பண்ணக்கூடிய இடத்துலதான் இந்த 4 வருஷமும் இருக்கிறீங்க. சோ அந்த 15 வருஷம் நீ உன்னோட உழைப்பு, அதே போல இந்த 4 வருஷம் ஆக மொத்தம் 19 வருஷம் ஒரு கனவோட நீங்க ஓடிட்டு இருக்கீங்க. இது அனைத்துக்கும் ப்ராப்பரான ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும். கிளியரான விஷனோட நீங்க டிராவல் பண்ணணும். வாழ்க்கையில எதுல வேணாலும் நீ சாக்ரிஃபைஸ் பண்ணலாம். கல்வியை மட்டும் ஒருபோதும் எதுக்கு வேண்டியும் விட்டு கொடுத்துறாதீங்க. கல்வி ஒண்ணுதான் நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய ஆயுதம். சோ கண்டிப்பா உங்களோட சந்தேகங்களை எனக்கு கூப்பிடுங்க. கேட்டு தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு கல்லூரியை சூஸ் பண்ணுங்க. 180 கட் ஆஃப்க்கு மேல எடுத்த குழந்தைங்களுக்கு என்ன மாதிரி கல்லூரி சூஸ் பண்ண, எப்படி பண்ணணுங்கிறத தெளிவான ஒரு கைடன்ஸ் கொடுத்துட்றேன். கோர்ஸ் எடுத்தா அந்த 4 வருஷம் எந்தெந்த ஸ்டேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர்ல என்ன மாதிரி ஸ்கில் லேர்ன் பண்ணிக்கணும், செகண்ட் இயர்ல என்ன மாதிரி ஸ்கில் லேர்ன் பண்ணிக்கணும், தேர்ட் இயர்ல என்ன மாதிரியான கம்பெனில இன்டர்ன்ஷிப் நம்மளா ட்ரை பண்ணணும். ஸோ காலேஜ் ஒரு சைடு பார்க்கும், நம்மளுக்கு உண்டானதை ஸ்கில்ல வச்சு நம்மளும் அவுட் சைட்ல நம்மளும் அப்ளை பண்ணணும். 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணா மட்டும்தான் நம்ம லைஃப்ல ஜெயிக்க முடியும். திரும்பவும் சொல்றேன், கல்விக்கு வேண்டி நீங்க எதை வேணாலும் தியாகம் பண்ணுங்க. கல்வியை மட்டும் தியாகம் பண்ணிடாதீங்க. நன்றி, வணக்கம்.